சிலக்காரி அம்மை தாய் மேலே ஒரு பாடலை பாடி கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வெரி ட்ராவல். நான் செப்டி டீச்சர் காரில் உட்காந்து வந்தேன். அவங்க எப்படி படுத்திருக்காங்க மட்டும் பாருங்கய்யா. இதை பார்க்கத்தேன் எங்கள் ஆத்தா அப்பா என்னை நாடகத்துக்கு அனுப்புனாங்களா. காலை இப்படி விரிச்சுக்கிட்டு, தம்பி குளிர் நேரத்துக்கு தொட்டியமட்டி கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா சிலக்கரி அம்மன் ஐயா. ஐயா கேட்டவரம் தாராளையா சீலக்கரி கேட்டவரம் தாராளையா. தொட்டியமட்டி கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத சீலக்கரியா. ஐயா கேட்டவரம் தாராளையா சீலக்கரி கேட்டவரம் தாராளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா சீலக்கரி அம்மனையா. ஐயா மக்களை எல்லாம் காக்குறாளையா. தொட்டியபட்டி கிராமத்திலே விட்டிருக்கும் தெய்வம் ஐயா சீலக்கரி அம்மனையா. ஐயா கேட்டவரம் தாராளையா. கோடான கோடிசனம் சீலக்கரிய வணங்குதையா. கோடான கோடி சனம் சிலக்கரிய வணங்குதையா. கோடான கோடிசனம் சீலக்கரி வணங்குதையா. பச்சை புள்ள ரூபாந்தானையா சீலக்கரி கேட்டவரம் தாராளையா. தொட்டியமட்டி கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத சீலக்காரியா. சீலக்காரி மக்களை எல்லாம் காக்குறாளையா. சீலக்காரி மக்களை எல்லாம் காக்குறாளையா. என்ன கருத்திலும் பொன்னோரம் அளவு கூடி மதிப்பு மரியாதை கூறி அன்பு மட்டும் நெஞ்சில் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை கலைஞராக இருக்கட்டும், வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் செம்பு நிறைய தண்ணி மோந்து கொடுத்து அடுத்து சாப்பிடுங்கள் என்று உன்னதமான குணம் படைத்த தமிழகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் எத்தனை ஊருக்கு நாங்கள் நாடகம் சென்றாலும் மறக்க முடியாத ஊராம் தொட்டியபட்டி அன்பு கிராமத்தார்கள் தைப்பொங்கல் திருநாளும் சீலக்காரி அம்மன் அருள் பெறவும் நடத்தக்கூடிய நாடகம். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக கலைஞர்கள் ஒன்றுபட்டு குளிரொன்று வாராமல் புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து ஒரு மகேந்திரா வேனை வாடகைக்கு பிடித்து அந்த மகேந்திரா வேனில் ஆர்ச்சி புக்கு இல்லாட்டாலும் 10 காவல்துறை மறைச்சா சொல்லிக்கிறோம்ன்ற நம்பிக்கையோடு வருகை தந்து திருப்பி ரூட்டு தெரியாமல் முண்டை கப்பலூருக்கு அங்கிட்டு நின்று அதுக்கப்புறம் நான் ஸ்விஃப்ட் டீச்சர் காரிலே திருமங்குளத்தில் வரக்காப்பி குடித்தவன் அழுத்தி கொண்டு போய் இவங்களை திருப்பி கொண்டு வந்து திருப்பி ஊருக்கு வந்தவனே மண்டபத்தில் சாவி இல்லை என்று எங்கள் அண்ணன் ஓடி அதுக்கப்புறம் மேட்டாப்புலே டேப்பில் போட்டு அங்கே 2 பொம்பளையாளர் இருந்து பழுமாறி இந்த சாம்பார் சோறுன்னு 2 பேரும் பட்னியாக கிடந்து கறியை போட்டு விட்டதனால் அதையும் சாப்பிட்டு உள்ளே வந்து நடிக்கிறாமல் நுழையும் போது தகர வெட்டி ரத்தம் வந்து எங்களுக்குள்ள அம்புட்டு சிக்கல்களுக்கு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் என்ற நகைச்சுவை நாடகம் உங்களை மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு மகன் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த நகைச்சுவை சக்கரவர்த்தி வேல்கண்ணன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகைகள் சொல்லுங்க.
ஒவ்வொரு நகைச்சுவை நடிகரும் ஒரு காலத்தில் மிரண்டு பயந்த ஒரு நடனம் அங்கே இங்கே வந்திருக்காங்க. எனது அன்பு அக்கா புதுக்கோட்டை மாயா தெரியும் உங்களுக்கெல்லாம். கைதட்டின ஆளுகள்லாம் உள்ளே போங்க. அது இருக்கா இல்லை வீட்டுக்காரன் வந்து ஏற்றிட்டு போயிட்டான்னு தெரியல. புதுக்கோட்டை எனது அன்பு சகோதரி மாயா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக எனது அன்பு மகள், எல்லாரும் நினைப்பீங்க பெத்த மகன்றே அதை கட்டி பிடிப்பேன். முறைக்கு மகள், முறைக்கு மக என் அன்பு மகள் 10 பேரை இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா அப்பா தம்பி அத்தை மாமே எல்லாரும் ஒரே வீட்டில். காரணம் அந்த ஒத்த பிள்ளை சம்பாரிச்சிட்டு போகுது. ஆனால் படிப்பை விடாமல் பிஏ பட்டதாரி படித்து கொண்டு இருந்தாலும் காலேஜில் என் அன்பு மகள் நாடக கலையிலே 10 பேர் பொழப்பை காப்பாற்றணுன்றதற்காக வருகை தந்திருக்கிறாள். என் அன்பு மகள் ஹரிதரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்காக நடிக்க காத்து கொண்டு ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசை முரசு. இந்த பெட்டிக்காரன் ஆத்தா நீங்கள்லாம் இருக்கீங்க தாய் உள்ளே மாதிரி நான் எதுவுமே பேசலை, உங்களை சிரிக்க வைக்கத்தான் நான் பேசினேன். ஆனால் இவன் எங்கள் அப்பத்தான் எங்கள் ஐயா எங்கள் பாட்டி எல்லாத்தையும் தோண்டி உங்கள் அம்மா ஒத்தானு பேசினேன். இவன் பெரிய பெட்டிக்காரன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையே, நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் சந்திக்காத பெட்டிக்காரவங்களே கிடையாது. பெரிய பெரிய மகான்களை சந்தித்து அவங்களெலாம் என்னை பேச விட்டு வேடிக்கை வைப்பாங்க, சிரிப்பாங்க. ஆனால் இவன் கேட்காத கேள்வி கேட்கான். சிரிக்காதீங்க. இப்போ நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. தம்பி கண்ணாடியோட தம்பி ரொம்ப சிரிக்கிற அரைஞ்சுருவேன். தம்பி இவனை தாண்டா காசு வெட்டி கொடுப்பேன் காலையில். அப்படியே உதவி வடக்கிடக்கு. இங்கே இருக்கின்ற என் அகமுடைய சொந்தங்கள் பக்கத்து ஊரிலிருந்து வருகிறது. இந்த என் உயிர் தமிழர்கள்லாம் உன்னை ஒத்துக்கிறணும்னா, நீ பெரிய பெட்டிக்காரன்னா அந்த பகுதிக்கு வரணும், தமிழகம் பூரா பேர் வாங்கணும்னா, இங்கே இருக்கின்ற இந்த நீதிமான்கள் நீ பாடுற பாட்டுக்கு இப்போ உன் பேர் சொன்னோடனே பாடுற பாட்டுக்கு கை தட்டிட்டாங்கன்னா உன்னை நான் ஒரு பெட்டிக்காரனை நான் ஒத்துக்கிறேன்டா. அப்படி நான் பேர் சொல்லி நீ பாடிட்டு ஊரம் குளிருக்கு இந்த பொண்ணு ஒரு சிலாம் இறுகிருச்சுன்னா உள்ள துண்டு இருக்கு அதை உதறிக்க. ஏன்னா உள்ள சித்திரம் இருக்குன்னு கடிச்சு போகிறோம். உதறிக்கிட்டு சுடுமாடை கூப்பிட்டு இந்த மிஷின் இருக்குவார் கருது மிஷின், இதை சுடுமாடை கூட்டிகிட்டு நேராக திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு போனேன்னா 1/4 கிலோ பச்சை பருப்பு வாங்கிக்க. யாராவது ஒரு கிளவிகிட்ட போய் ஒரு வடைச்சட்டி வாங்கிக்கிட்டு இது மேலே வச்சுக்கிட்டு கடலப்பருப்பு வெயி. அப்படியே உனக்கு முடியலைன்னா நெளிச்சுக்கிட்டு சீமக்கரை குறுக்க வந்து புதுக்கோட்டை போயிரு. சரிதானப்பு ஆத்தா? என் அன்பு உறவுகளே, இவன் பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. அதுக்காக இவனை பிழைக்கணும்னு கைதட்டினீங்கன்னா இவனை திருமங்கலத்தை தாண்ட விட மாட்டேன். 2 பேர்த்து கட்டி வாங்கி கொடுத்து இவனை கொண்டே விடுவேன் அடிச்சு. எவ்வளோ வார்த்தை ஏன்டா அயோக்கிய நாய் எப்படி உட்காந்துருக்கான் பாரு. அமுல் டப்பா திண்ட போல மாதிரி இந்தா அப்படியே உட்காந்துருக்கான். நடிக்காதடா பிரைத்தினி பையன். ஹார்மோனிய கலையரசு, பண்பாட்டு இசை முரசு, அதெல்லாம் இவனுக்கு எதுக்கு? புதுக்கோட்டை பக்கத்தில் கந்தரக்கோட்டை, உங்க ஐயா கோட்டை, புதுக்கோட்டை. TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல் இருப்பு. அதான் இவன் பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. வீம்புக்கு தட்டினீங்கன்னா மணிக்கையை ஒடிச்சு போடுவேன். அப்புறம் ஆத்தா ஒஞ்சேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும்னா செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத ஒட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும்.
பொத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே. வெறுந்தர விரிப்போலதான் படுத்து கிடந்ததும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே. இரைச்சேல காயும் போது வானவில்லா தெரியும். இத்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளை. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே. வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே. பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை ஏ அம்மா. பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம் பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை. மயிலிறக ஓ சேலை மனசுக்குள்ள விரியும். வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும். வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும். ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல. தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோ ஒட்ட பத்தால சேத்தனைக்க தோணும். செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும். நன்றிடா நன்றிடா நன்றிடா. அப்படியா? நீ எந்த பாட்டு பாடினாலும் என் சகோதர சகோதரிகள் தாய்மாரெல்லாம் கைதட்டி இருக்க மாட்டாங்க. பெற்ற தாயினால் கைதட்டினாங்க. நீ பொழைச்சிக்கிட்ட 100 ரூபா வேறு அம்பளிப்பு வாங்கிட்டியா? இப்போ கேரளா மந்திரவாதியை தேட வேண்டியது. சொல்ல 100 ரூபாய் இந்த பாட்டுக்காக என் அன்பு தம்பி நல்ல ஒரு கலைஞன், திறமையானவன். திறமைக்குத்தான் பரிசு. இதில் யாரும் பெரிய ஆள் இல்லை. இப்போ எங்கள் அண்ணன் மை செட்டு போடுறாருன்னா அருமையான மை செட். நான் இங்கே தானே மை செட்டை பற்றி எதுவுமே சொல்லலை. என்னென்னா அந்தளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அண்ணே. நன்றி நன்றி நன்றி. இல்லைன்னா சில ஊரில் மை செட்டுக்காரோட பாஞ்சு உருண்டு முறியன் யூடியூப்லேருந்து தவ்வி புடதையை கடித்து மருதமணி செப்பையை கடிச்சு விட்டு போயிடுவேன்.
அப்படிலாம் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அருமையான மை செட் வந்து இந்த பெட்டியில் இருக்க பேர் தானே தொட்டியை பட்டி. பாண்டியன்னா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா. பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா. அதுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஏடி அடிக்கிறாங்க ஒரு 2 பேரும். அருமையாக பேர் வாங்கிட்டேன் மணிகண்டேன். அடுத்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான். கல்லூரியில் பயின்றாலும் அவங்க தந்தையும் தாயும் இந்த நாடக கலையில் பெருங்கொண்ட ஒரு வாரிசு. எல்லாருக்கும் தெரியும் யாருன்னா அவங்க தாய் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஞானமானவங்க. புதுக்கோட்டை வள்ளி திருமண நாடகத்தில் வள்ளினா இந்திராதேவி. அந்த இந்திராதேவியோட மகன்தான் அவர். அங்கிட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், டவுன் பஸ்ஸில் இடம் கிடைக்காம படியில் தொங்கின ஆள் மாதிரி நீல கண்டேன், அவர் தான் அவங்க அப்பா. ரொம்ப நல்லா வளர்த்துருக்கப்பா அவன் பிள்ளைய. வரும்போதே என்னை மரியாதை இல்லாமல் பேசினேன்ப்பா, நல்லா வளர்த்துருக்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வத்துவான். கோடைகிடி குமரன் வெட்டிக்காரன் மணிகண்டை மாதிரி இவனும் கைதட்டு வாங்குவானா? ஒரு கேள்விக்குறி. புதுக்கோட்டையை சேர்ந்த வளர்ந்து வரும் ஒரு இளைய நிலா. ஒவ்வொரு கலைஞளையும் வளர்த்து விட்டு அத்தனையே சொந்தங்கள் இருக்குது. உன்னை தொட்டியவட்டி கிராமத்தார்களும் உன்னை வளர்த்து விடுவார்கள், கலையில் சிறந்தவனா வாழு என்று. உங்கள் மண்ணுக்காக பேர் வாங்க காத்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுதர்சனன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஏன்னா வளர்ந்து வர்றேன், நான் என்னமோ நினச்சேன் நத்தின் துப்புன்னு வாசிப்பேன் நினச்சேன், பிரிச்சுட்டேன். எப்படி தம்பி நாடக உலகத்தில் எப்போ நாங்கள் ஊருக்கு போனாலும் நீ இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். குருணம் இருந்திருக்காங்களாயா என்னை ஏனே சித்திரப்படுத்துற. இந்த போனாலும் ஊரா நீங்கள் வருத்தப்படுவீங்க. இனிமே தான் நாடகமே இருக்குது. இவ்வளோ நேரம் எழுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். நான் ஜாமி இழப்பேன், கோடாங்கி வாசிப்பேன், டான்ஸுக்கார பிள்ளையில் செகுலில் அரைவேன், கட்டி பிடிச்சி உருளுவேன். அதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்காத ஆள் வீட்டுக்கு போய் கதை வளைச்சிட்டு பாடு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். இந்த பலவாத்திய மாசு சொல்லும் போது சில பேர் அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் இருந்துச்சு கேட்டாங்க, மாசுன்னு சொல்கிறீங்களே முனியாண்டி விலாசில் புரோட்டா போட்ட வராங்க. கிடையாது, வேறு முனியாண்டி விலாசில் போடல, அசோக் பவனில் போட்டவர். ஆனால் பலவாத்திய மன்னனில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க திறமை, அவங்க ஊரில் பேர் வாங்குறாங்க. எல்லா கலைஞரும் வாழணும், எல்லா கலையும் வாழணும். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் எத்தனை பலவாத்திய கலைஞர் இருக்கலாம், ஆனால் அதிலும் பேரும் புகழும் பெற்றவர் எங்கள் அண்ணன் ஏகே அருள். முகர் சிங் எல்லாரும் பார்த்துக்கங்கப்பா, இதோட விலை 65 ரூபா. வேணும்ன்றது வீட்டுக்கு ஆம்பளையாலாம் வாங்கிட்டு போய் அதை வாசிக்க நினச்சேன்னா பொண்டாட்டிக்கு முத்தமே கொடுக்க முடியாது, உதட்டோட வெட்டிடும். இது இன்னும் சில பேருக்கு தெரியும். கட்லாமின்னு பிடிக்கிற தூண்டி முள்ளுன்னு கூட நினைப்பீங்க, அது கிடையாது. சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர் இந்த கருவி இல்லாமல் திரைப்படத்தில் பாடல் பாடும்போது பாட மாட்டாராம். இது என்ன கருவினா அதிகமாக பயன்படுத்தினாராம். அதுக்கப்புறம் இவர் வீட்டில் நாடகம் இல்லைன்னா இவர் இது இல்லாமல் பயன்படுத்தாமல் படுக்க மாட்டாராம். தூக்கத்திலேயே உட்காந்து வாச்சிருக்காரு. டொயின் டொயின்னு பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ஐயா எங்கள் வீட்டில் எதமோ ஒரு சத்தம் கேட்க. அப்படி பேரும்புகளும் பற்றி எங்கள் அண்ணே புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் பலவாத்தியத்தை இசைப்பார்கள். அரே அந்த மிஷின் எடுத்து குடுறா. எப்போ அந்த முகர் சிங்னு சொன்னீங்களே அதை வாசிங்க.